பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 25. நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் அதிகாலையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒரே குடும்பமாய் இருக்கின்றோம். மனைவி, கணவர், பிள்ளைகளோடு இருக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வேறு எங்கேயாவது படித்துக் கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே அதிகாலையில் நற்கருணை நாதருடைய முகத்தை பார்ப்பது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம் நமக்கு. எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நம் கண்கள் முன்பாக வைத்து நாம் நடப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளையே, நீ அசைவுறக்கூடாது. ஏனென்றால் நீ எப்பொழுதும் என்னை உமது கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றாயே, எனவே நீ அசைவுற மாட்டாய் என்று. எனவே நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் என்னுடைய வலப்புறத்தில் உள்ளார், எப்பொழுதும் அவரை என் கண் முன்பாக வைத்திருக்கின்றேன், எனவே நான் ஒரு நாளும் அசைவுற மாட்டேன் என்று நீங்கள் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வீர்களா? கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களா? நம்முடைய திருச்சபை கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா படிப்பினைகளையும் கடைபிடிப்பீர்களா? நம்முடைய புனிதருடைய உறவை நீங்கள் நாடுவீர்களா? ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சிறு வயதிலே அநேக பேர் புனிதராகி இருக்கின்றார்கள். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நின்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிக பெரிய பாக்கியம். இன்னும் நான் என்னை அதிகமாய் தயார் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் சில நேரங்களில் சில பாவங்கள் மறைந்து போய் நம்முடைய உள்ளத்தில் கிடக்கும். அதை நாம் குத்தி வெளியிலே எடுத்து, அதை கிளறி எடுத்து நாம் அதை பார்த்து இயேசுவின் இரத்தத்தினால் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். சிலுவை அன்றி நமக்கு மீட்பு கிடையாது. சிலுவையின் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகபூர்வமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடி, உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி, நீ என்னோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையிலே, என்னை உமது மனக்கண்கள் முன்பாக வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே நீ அசைவுற மாட்டாய். புயல் போல பிரச்சனைகள் வரலாம், நிலநடுக்கங்களை போல உங்களுடைய வாழ்க்கை நடுக்கத்தில் கடந்து செல்லலாம். இந்த நாளில் ஆண்டவரை உங்கள் மனக்கண் முன்பாக வையுங்கள். அதை தான் தாவீது அழகாக சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நான் யாரையும் வெற்றி கொள்வேன், ஏனென்றால் என் ஆண்டவராகிய கடவுளை மனக்கண்கள் முன்பாக வைத்து இருக்கின்றேன். எனவே அவர் எல்லாவித திட்டங்களையும் எனக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நான் ஒரு நாளும் அசைவுற மாட்டேன். அவர் என்னுடைய வலப்பக்கம் உள்ளார் என்று சாட்சி கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதே போல ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு நடப்பதை நான் உணர்கின்றேன். என் ஆண்டவர் என்னோடு கடந்து வருவதை நான் பார்க்கின்றேன். என் ஆண்டவர் என்னோடு இணைந்திருப்பதை நான் உணர்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்கலாம், இளமை பருவத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், திருமணமானவர்களாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த உண்மையான தெய்வத்தை எவ்வளவு நாட்கள் நீங்கள் தேடி இருக்கிறீர்கள்? அவருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அவரோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீர்களா?
நீங்கள் அவரை தேடி அவரை மனக்கண் முன்பாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாம். நீங்கள் ஒவ்வொரு செயல்கள் செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்டவரிடம் ஜெபித்து விட்டு அந்த காரியங்களை செய்கிறீர்களாம். நீங்கள் ஒரு இடத்திற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே உங்களுடைய தாய் தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறீர்களாம். வீட்டுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீர்களாம். அப்படி இல்லை என்றால் உங்களை நீங்கள் ஆய்ந்தறிந்து பாருங்கள். எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எதற்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என் ஆண்டவராகி நான் வாழக்கூடிய நாட்களிலெல்லாம் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பேன். எந்த நேரத்திலும் இந்த உயிர் என்னை விட்டு கடந்து போகும். ஆனால் நான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நடப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை அசைவுறாதபடி பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல் உங்களை பாதுகாப்பார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை. திருப்பாடல்கள் 105வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாருடைய ஆற்றலை நாம் தேட வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய ஆற்றலை தேட வேண்டும். அப்பொழுதுதான் கழுகை போல் நாம் சிறகடித்து உயர்ந்த இடத்தில் நாம் பறக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை நாம் தேட வேண்டும். மனிதனுடைய பலத்தையும் மனிதனுடைய வல்லமையும் நாம் தேடக்கூடாது. ஏதாவது மனிதர்கள் நல்ல பதவியில் இருந்தாலும் சரி, பட்டங்களை பெற்று நல்ல இடங்களில் இருந்தால் நாம் அவர்களை தேடி செல்லுகின்றோம். எனக்காக நீங்கள் உதவி செய்வீர்களா, நீங்கள் எனக்காக எதையாவது செய்ய மாட்டீர்களா என்கின்ற ஏக்கத்தோடு மனிதர்களை தேடி அன்பார்ந்தவர்களே நாம் போகின்றோம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலையும் நாம் தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். தாவீதோடு கூட இருந்து செல்கின்ற இடமெல்லாம் வெற்றியை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரே அதில் பதிலை கொடுக்கின்றார். என்னுடைய முகத்தை என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் இடையூறாது தேட வேண்டும். அப்படி என்றால் 24 மணி நேரமும் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியுமா? அப்படி முடியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் ஜெபிக்கலாம், நீங்கள் வீட்டில் வேலை செய்யும் பொழுது ஜெபிக்கலாம், நீங்கள் சமைக்கும் பொழுது ஜெபிக்கலாம், நீங்கள் துணிகளை துவைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம், குளிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கலாம், நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கலாம், நீங்கள் அமைதியாய் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே போதும். அதுதான் உண்மையான ஜெபம். அப்படி இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செயல். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவரை மனக்கண் முன்பாக வைத்து நாம் அசைவுறாதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். குடும்பமாய் இருந்து ஜெபமாலை செய்ய வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நற்கருணை நாதரை அடிக்கடி உட்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பலன் உங்களோடு கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களை புறக்கணித்து இருக்கலாம், உங்களுடைய மாமியார் உங்களை புறக்கணித்து இருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை புறக்கணித்து இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து உங்களை புறக்கணித்து இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் ஆரோக்கியமாய் இருந்த நேரத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் தந்தை கடவுள் இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் விட மேலாக அவரை உயர்த்தினார். அந்த சிலுவையில் தொங்கிய வேளையிலே அந்த சிலுவையில் இருந்து மீட்பு வந்ததே யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லவா? அந்த சிலுவையை உற்று நோக்கியவர்கள் பார்த்தார்களே, பூரண அழகு உள்ளவராய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இவர் தன்னுடைய அழகை எல்லாம் இழந்து நிற்கிறாரே என்று மக்கள் தன்னுடைய கரங்களை வாயில் வைத்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழுது சென்றார்களே. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உற்சாகத்தின் ஆவியை தருவதற்காக, பலவீனங்களை எடுத்து மாற்றுவதற்காக உங்கள் நடுவில் இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் 118, திருப்பாடல்கள் 118
22வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நாட்களில் இவனுக்கு வேலை இல்லையே, இவளுக்கு வேலை இல்லையே, இந்த லாக்டவுன் நேரத்திலே நான் என்ன செய்ய முடியும், இவனை திருமணம் முடித்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே, இவளை திருமணம் செய்து கொண்டு கூட்டி வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, என்னுடைய மகனும் மருமகனும் குடும்பத்துடைய சூழ்நிலைகளை குலைக்கிறார்களே என்று மாமியார் கூட எண்ணலாம், உங்களுடைய தகப்பன் கூட எண்ணலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ கலங்காதே, நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றாயா, உன்னை கட்டிடத்தின் மூலைக்கல்லாய் நான் இந்த நாளில் மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். எனவே எப்பொழுதும் ஆண்டவரை நம்முடைய மனக்கண்கள் முன்பாக வைத்து நடக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஒருபொழுதும் அசைவுற போவது இல்லை. வேலை செய்த இடத்தில் நீங்கள் அசைவுற போவது இல்லை. வாழக்கூடிய இடத்தில் நீங்கள் சோர்வுற்று போவதில்லை. அதற்குரிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியே, தந்தையே, அருமையான அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவரை எப்பொழுதும் எனது மனக்கண் முன் வைத்துள்ளேன், எனவே நான் அசைவுறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆம் தகப்பனே, நீர் எங்களுடைய வலப்புறத்தில் இருக்கின்றீர், எப்பொழுதும் எங்களுடைய மனக்கண்கள் முன்பாக நீர் இருக்கின்றீர். எனவே தான் நாங்கள் அசைவுறாதபடி இந்த உலகத்தில் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சோர்வுறாதபடி இன்னும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் தவிர எங்களுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் அல்ல ஆண்டவரே. எனவே இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசுகின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தர போகிறீர் என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி இந்த நேரத்தில் குடும்பமாய் இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எசாயா 52வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொன்னீரேன், ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்று சொன்னீரேன். ஆம் தகப்பனே, இந்த நாள் வரை நீரே எங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றீர். எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் விழுந்த நேரத்தில் எல்லாம் எங்களை தூக்கிவிட்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர், எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். இன்னும் தகப்பனே, என்னுடைய பிள்ளைகள் உம்மை தேடாதபடி வாழ்கிறார்களே, ஆண்டவருடைய கணவர் உன்னை தேடாதபடி வாழ்கிறார்களே, ஆண்டவருடைய மனைவி உம்மை தேடாதபடி பெயர் கிறிஸ்தவளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே, என்னுடைய மாமியாரும் மருமகன் மாறும் மருமகளும் உம்மை தேடாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, ஆண்டவரே, அவர்களையும் நீர் திருத்தி இந்த நாளில் அவர்களை நீர் உயர்த்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்மை எப்பொழுதும் பல கரத்தின் முன்பாக நிறுத்தி பார்க்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. அதன் மூலம் சமாதானம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய ஆற்றலை நாங்கள் தேடுகிறோம் சுவாமி, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு? உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் யார் தகப்பனே உண்டு? எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பது நீர் அல்லவாம், ஆறுதலான வார்த்தைகளை தருவது நீர் அல்லவாம், வல்லமையும் பலத்தையும் ஆற்றலையும் தருவது நீர் அல்லவாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சோர்வுற்று இருக்கக்கூடிய நேரத்திலே பலத்தை கொடுப்பீராக. புயலை போல பிரச்சனைகள் கடந்து வந்து கொண்டு இருப்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, அதை மென்மையான ஒரு காற்றை போன்ற பிரச்சனைகளை மாற்றிக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. நிலம் நடுக்கம் போல் இந்த குடும்பங்கள் நடுங்கிக் கொண்டு இருப்பதை நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் அசைவுறாதபடி நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரவும் பகலும் தேடி நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, அன்பின் வல்லமையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே,
பலிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நீங்கள் அசைவுறாதபடி உங்களை பாதுகாப்பார். அதற்கு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஒரு அரணும் கோட்டையுமாய் இருக்கும்படியாக வழிநடத்துவாராக. ஆமென்.